நாயகன் வாஞ்சையுடன் மாண்புமிக்க தமிழக முதலமைச்சராக இன்று அரியணையில் அற்புதமாக அமர்ந்து கொண்டு வாஞ்சையுடன் அனைத்து சமூக மக்களையும் அனைத்து இன மக்களுக்கும் அதிகாரத்திலும் ஆட்சியிலும் பங்கு கொடுத்து அனைவரையும் அரவணைத்து சென்று கொண்டிருக்கிற மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களது இனிய பிறந்த நாள் அன்று தமிழகம் முழுக்க ஆந்திரா, கர்நாடகா, கேரளா மற்றும் உலகெங்கும் வெளிநாடுகளிலும் அவர் பெயரை சொல்லி இவர் முந்திரி பருப்பு கமகமன்னு மணக்குது. சும்மா வெறும் இதுக்காக போடல, கேமரா கீழே எடுங்க, அப்படியே மார்வாடி கல்யாணம் மாதிரி மதக்குது. இனிப்பு அங்கே கறியெல்லாம் தூக்குது. உண்மையாகவே அன்போடு வாஞ்சையோடு மக்களுக்கு சாப்பாடு படைக்கிறாங்க. வாழ்த்துக்கள். அதாவது வாய் திறக்கலை நெட்டெல்லாம் ஆர்ப்பாட்டம் பண்ணி அழிச்சாட்டியம் பண்ணிட்டு திரியிறாங்க. அவங்க வாயை திறந்து 13 லட்சம் கோடியை கடனாக வச்சு வெளிநாடுகளில் ஊழல் மேலே ஊழல் பண்ணி மிகப்பெரிய கார்ப்பரேட் கம்பெனிகளை தங்களுக்கு ஆக்கிக்கிட்டு மக்களை நட்டாற்றில் நடுத்தரவில் தான் விட்டுக்கிட்டு இருக்காங்க. இவர் ஒரு நீதிபதியைப் போல் பல நீதிமன்றங்களில் பார்த்துருப்பீங்க. வாதங்கள் பிரதிவாதி வக்கீல்கள் 1 மணி 2 மணி நேரம் பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நீதிபதி அமைதியாக கேட்பார். அதுபோன்று எங்கேருந்து இவருக்கு இந்த சின்ன வயசில் ஒரு ஆற்றல் வந்ததுன்னு தெரியல. ஒரு அமைதி புரட்சியாக எல்லாத்தையும் கவனிச்சிட்டு இருக்கார். அதை இவங்க தப்பாக எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு 80 வயது வரைக்கும் வாழ்ந்த கௌதம புத்தரை போன்று ஒரு அமைதி புரட்சியை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த 5 ஆண்டுகள் மட்டுமல்ல, 10 ஆண்டுகள் அல்ல, 15 ஆண்டுகள் அல்ல, 20 ஆண்டுகள் அல்ல, அதையும் கடந்து ஜோசப் விஜயன் நேர்மையான இந்த ஆட்சி தொடரும். அதற்கு இந்த இளைஞர் பெருமக்கள் அனைவரும் உடனிருப்பார்கள். அவருக்காக பலத்த ஒரு கரகோஷத்தை கொடுங்கள். வாழ்க ஜோசப் விஜய் என்று. நன்றி நன்றி அனைவரும். வசீகர நாயகன் வாஞ்சையுடன்
மாண்புமிக்க தமிழக முதலமைச்சராக இன்று அரியணையில் அற்புதமாக அமர்ந்து கொண்டு வாஞ்சையுடன் அனைத்து சமூக மக்களையும் அனைத்து இன மக்களுக்கும் அதிகாரத்திலும் ஆட்சியிலும் பங்கு கொடுத்து அனைவரையும் அரவணைத்து சென்று கொண்டிருக்கிற மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களது இனிய பிறந்த நாள் அன்று தமிழகம் முழுக்க ஆந்திரா, கர்நாடகா, கேரளா மற்றும் உலகெங்கும் வெளிநாடுகளிலும் அவர் பெயரை சொல்லி இவர் முந்திரி பருப்பு கமகமன்னு மணக்குது. சும்மா வெறும் இதுக்காக போடல, கேமரா கீழே எடுங்க, அப்படியே மார்வாடி கல்யாணம் மாதிரி மதக்குது. இனிப்பு அங்கே கறியெல்லாம் தூக்குது. உண்மையாகவே அன்போடு வாஞ்சையோடு மக்களுக்கு சாப்பாடு படைக்கிறாங்க. வாழ்த்துக்கள். அதாவது வாய் திறக்கலை நெட்டெல்லாம் ஆர்ப்பாட்டம் பண்ணி அழிச்சாட்டியம் பண்ணிட்டு திரியிறாங்க. அவங்க வாயை திறந்து 13 லட்சம் கோடியை கடனாக வச்சு வெளிநாடுகளில் ஊழல் மேலே ஊழல் பண்ணி மிகப்பெரிய கார்ப்பரேட் கம்பெனிகளை தங்களுக்கு ஆக்கிக்கிட்டு மக்களை நட்டாற்றில் நடுத்தரவில் தான் விட்டுக்கிட்டு இருக்காங்க. இவர் ஒரு நீதிபதியைப் போல பல நீதிமன்றங்களில் பார்த்துருப்பீங்க. வாதங்கள் பிரதிவாதி வக்கீல்கள் 1 மணி 2 மணி நேரம் பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நீதிபதி அமைதியாக கேட்பார். அதுபோன்று எங்கேருந்து இவருக்கு இந்த சின்ன வயசில் ஒரு ஆற்றல் வந்ததுன்னு தெரியல. ஒரு அமைதி புரட்சியாக எல்லாத்தையும் கவனிச்சிட்டு இருக்கார். அதை இவங்க தப்பாக எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு 80 வயது வரைக்கும் வாழ்ந்த கௌதம புத்தரை போன்று ஒரு அமைதி புரட்சியை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த 5 ஆண்டுகள் மட்டுமல்ல, 10 ஆண்டுகள் அல்ல, 15 ஆண்டுகள் அல்ல, 20 ஆண்டுகள் அல்ல, அதையும் கடந்து ஜோசப் விஜயன் நேர்மையான இந்த ஆட்சி தொடரும். அதற்கு இந்த இளைஞர் பெருமக்கள் அனைவரும் உடனிருப்பார்கள். அவருக்காக பலத்த ஒரு கரகோஷத்தை கொடுங்கள். வாழ்க ஜோசப் விஜய் என்று. நன்றி. அனைவரும்